viewers, வணக்கம் and welcome to உடலே உன்னை ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோக்காக நம்ம நிறைய வித்தியாசமான ஜிம்ஸ், ஃபிட்னஸ் சென்டர்ஸ், இந்த மாதிரி தற்காப்பு கலைகள் அப்படின்னு நிறைய பார்த்துட்டு வரோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல விதமான தற்காப்பு கலை. இன்னைக்கு நம்ம ஒரே எபிசோட்ல பார்க்க போறோம். சோ தற்காப்பு கலை அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அவசியமா இருக்கு, அதுவும் இந்த காலகட்டத்துல. சோ என்னோட ஃப்ரெண்ட் கூட தீபக் இருக்காரு, என்னோட ஸ்கூல்மேட் இவரு. சோ இவர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தற்காப்பு கலைகள்லாம் நான் கத்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. சோ அவர் வந்து இதுல வந்து ரொம்பவே பிகினர். மாஸ்டர் சிவபாலன் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. சோ தீபக் வந்து மாஸ்டர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு எந்த மாதிரியான தற்காப்பு கலைகள், என்னென்ன விதம் இருக்கு, என்னென்ன டெக்னிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி தர போறாரு. சோ தீபக், are you ready? போலாமா? Yes. Hello master. Yeah, hello. Yes. Hello, yes. Please. So இவர்தான் என்னோட ஃப்ரெண்ட் தீபக். Hello Deepaka. சோ இன்னைக்கு நீங்க இவருக்கு தான் வந்து நீங்க இன்னைக்கு ட்ரெயின் பண்ண போறீங்க. Very good. சோ இவருக்கு வந்து இந்த தற்காப்பு கலைகள்லாம் கத்துக்கணும்னு ரொம்பவே ஆசை. இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இந்த மாதிரி பாரம்பரியமா இந்த மாதிரி நிறைய கலைகள்லாம் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நான் வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நிச்சயமா கத்துக்கொடு. இவரும் வந்து பிகினர் தான். லாஸ்ட் டைம் வந்து நீங்க என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் ட்ரெயின் பண்ணீங்க. அதே வெரி குட். சோ இவரும் வந்து பிகினர் தான். நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்க வந்து நிறைய தற்காப்பு கலைகள் சொல்லி தர போறீங்க அப்படின்னு. சோ எதுல இருந்து நீங்க ஆரம்பிக்க போறீங்க? நிச்சயமா பொதுவா நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது கத்துருக்கீங்களா? ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது இல்லையா? அப்போ பேசிக்ல இருந்து தான் போகணும். சோ பொதுவாவே வந்து எடுத்த உடனே தடலடியா பண்ணிடவும் முடியாது இல்லையா? அப்ப பேசிக் லெவல்ல இருந்து போகும்போது யூ கேன் கோ ஃபார் பேசிக் எக்ஸசைஸ். அப்புறம் வந்து பிளாக்ஸ், பஞ்சஸ், அப்புறம் ஃபியூ ஸ்டான்சஸ், அதுக்கப்புறம் பஞ்சிங் டெக்னிக், அப்புறம் பிளாக்கிங் டெக்னிக், அதுக்கப்புறம் இவங்க பண்ற மாதிரி 1-to-1 ஃபைட்டிங், இது காம்படிஷன் டைப் ஆஃப் ஃபைட்டிங் சொல்றது. சோ இதெல்லாம் போலாம். அதுக்கப்புறம் கட்டா இமேஜினரி ஃபைட்டிங் டெக்னிக்ஸ், அப்புறம் ரியல் ஃபைட்டிங், செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி. ஆமா. சோ அது எப்படின்னா ஒரு ஆள் எனிமீஸ் ரியல் ஆப்போனன்ட் வந்து ஃபேஸ் பண்ணால என்ன பண்றது, அவங்க எப்படி நம்ம அட்டாக் பண்றது. சோ ரியல் லைஃப்ல நமக்கு ஏதாவது இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சீன் ஏதாவது வந்தா நம்ம ஃபேஸ் பண்ணலாம். நிச்சயமா கராட்டேயோட எண்ட் ஃபைனலே அதுதான். சோ கராட்டே கத்துக்கிறதே செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்புக்காக தான். சோ ஃபைனலா அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாமே டீச் பண்ணுவோம். அது ஃபைனலா அவங்க வந்து கராட்டேல ஒரு லெவல் வரும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். மெயின் திங் கான்ஃபிடென்ட் தான் கராட்டேல. ஓகே, பெஸ்டா நான் ட்ரெயின் பண்றேன் அவருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கராட்டே தான் நீங்க சொல்லி தர போறீங்க. நிச்சயமா கராட்டே. சோ நீங்க பிகினர் ஸ்டெப்ல இருந்து நீங்க ஆரம்பிக்க போறீங்க இல்லையா? அதுல வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஆமா, நிச்சயமா கரை இல்ல, இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இல்ல, நிறைய கத்துக்கலாம். கண்டிப்பா. சோ தீபக், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நான் உங்களை அப்புறம் வந்து மீட் பண்றேன். ஓகே, थैंक यू, பை. ஓகே, வெல்கம் தீபக். என்ன பண்றீங்க நீங்க? எங்க ஒர்க் பண்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாஸ்டர். நான் அல்கத்தா லிஸ்டன். வெரி குட். கராட்டேல ரொம்ப ஆர்வமா? எஸ் மாஸ்டர். சின்ன வயசுல மார்ஷல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருக்கும். கத்துக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இப்பதான். வெரி குட். கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு தற்காப்பு அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் இதெல்லாமே ஒரே விஷயத்துல கிடைக்குதுன்னா கத்துக்கணும் ஆர்வமா இருக்கு. நிச்சயமா கராட்டே கத்துக்கிட்டா உங்களை நீங்க காத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? சோ அந்த தன்னம்பிக்கை தான் கராட்டேக்கு ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா போதும். நிச்சயமா I'll teach you best technique. ஓகே, பார்க்கலாம். எஸ், ரெடி. ஃபர்ஸ்ட் கராட்டே பண்ணும் பொழுது அந்த மாஸ்டர் வணக்கம் செலுத்தணும். குரு வணக்கம்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போதே சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ அது வந்து மறுபடியும் பாருங்க. இந்த கால் ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். ஹேண்ட் ஃப்ரண்ட்ல இப்படி வச்சுட்டு கையை நல்லா இப்படி மூடணும். இந்த தம்ப் வந்து மேல இருக்கணும். ஸோ இது ரெடி ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கணும். அப்போ எப்போ நீங்க மாஸ்டரை பார்த்து சொல்யூட் பண்றீங்களோ அப்போ இந்த ஹேண்ட் ரெண்டும் சைட்ல போயிட்டு ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணி கீழே பார்க்கணும். ஃப்ளோரை பார்த்துட்டு ஹொஷ் அப்படி சொல்லணும். யா, வெரி குட். இந்த ஹொஷ்க்கு அப்புறம் இந்த ஹேண்ட் ரெண்டையும் எங்க வச்சுட்டு உங்களுடைய ரைட் லெக் எடுத்து அப்படி வச்சுட்டு ஜஸ்ட் லைக் தஸ். ஸோ இதுதான் வந்து வே ஆஃப் கிவிங் ரெஸ்பெக்ட் டு டீச்சர். சல்யூட். இப்போ அடுத்தது பஞ்சஸ். அந்த பஞ்ச் பண்ணும்போது ஹேண்ட் எங்க இருந்துட்டு எங்க வைக்கணும். எவ்ரிபடி ஃபாலோ. Keep your hands on your hips. Yes. Just lift out பண்ணுங்க like this. Left hand. Start to the right hand. Yes. இது middle level punch. இந்த middle punch பண்ணும்போது fist அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். So chestக்கு நேரா punch பண்ணணும். So like this, like this, this. Okay. ஒரு பயப்படாதீங்க. So ready? Left. Now left. Up. Follow. 2, 3, 4, 5. ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுங்க. 1, 7. இப்போ நம்ம இந்த கியாயோட பஞ்ச் பண்ணலாம். எவ்ரிபடி ஈச் பஞ்ச் கியா சொல்லுங்க. ரெடி? ரெடி? ஸோ 2, 3, 4, 5,
6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ அடுத்தது டிஃபென்ஸ். இப்போ பஞ்ச் பண்றது நிறைய பண்ணலாம். அப்பர் பஞ்ச், மிடில் பஞ்ச், லோயர் பஞ்ச். நம்ம முதல்ல பண்ணோம். அப்பர் பஞ்ச் பண்றது ஃபேஸ் லெவல், ஸோ இங்க வர பஞ்ச். ஸோ மிடில் பஞ்ச் வர்றது செஸ்ட் லெவல், லோயர் பஞ்ச் அப்டமன் லெவல். ஸோ அடுத்தது பிளாக்ஸ். ஒரு பஞ்ச் பண்றாங்க, ஒரு ஆப்பனன்ட் பஞ்ச் பண்ணாலும் அது எப்படி தடுக்கிறதுன்னு மெயினாக தெரிஞ்சுக்கணும். டிஃபென்ஸ்னு பேரு. இப்போ அப்பர் பஞ்ச் பண்ணோம், அதே மாதிரி அப்பர் பிளாக், மிடில் பஞ்சுக்கு மிடில் பிளாக், லோயர் பஞ்சுக்கு லோயர் பிளாக், அப்படின்னு நிறைய இருக்கு. இந்த பிளாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ அப்பர் பஞ்ச் வரும்போது டேரக்டா இங்க இருந்து இப்படி பஞ்ச் வருது. அப்போ அதை இமேஜினேஷன்ல நீங்க ஒரு ஆப்பனன்ட் பஞ்ச் பண்றதா நீங்க நினைச்சுக்கணும். இமேஜின் பண்ணிட்டு அதை பிளாக் பண்ணணும். அப்படி லைக் திஸ். இந்த ஹேண்ட் எங்க இருந்து அப்படியே ரைஸ் பண்ணா இந்த பிளாக்கிங் பார்ட் இது. ஸோ ஒரு பஞ்ச் பண்ணுங்க நீங்க. ஸோ லைக் திஸ். நோடி பண்ணணும். எஸ் குட். பஞ்ச் இப்படி. ஸோ லைக் திஸ். நோடி பண்ணுங்க. லைக் திஸ். இந்த பஞ்ச் வந்து நீங்க இப்படி பிளாக் பண்ணணும். லைக் திஸ். நோடி பண்ணுங்க. பஞ்ச் பண்ணுங்க. லைக் திஸ். பஞ்ச் பண்ணுங்க. எஸ் குட். குட். Come again. Yes, like this. Okay. Ready? 1. 2, 3, 4, 5. ரொம்ப ஹெட்டுக்கு பின்னாடி போக வேண்டாம். ஸோ இங்க தான் இருக்கும். That's all. So blocking part is like this. Yes, yes. 1. This one. 1. Yes. 3. 4. 5. Yes, good. This is our block. So மிடில் பிளாக் பண்ணும்போது இந்த ஹேண்ட் எங்க இருந்துட்டு அப்படி எடுக்கணும். ஹூக்கிங் டைப் மிடில் பிளாக். பண்ணும். எஸ், ஹேண்ட் இப்படி. ஸோ லைக் தஸ். இந்த இடத்துல பிளாக். ஸோ மிடில் பஞ்ச் இங்க வருது இல்லையா, அதை நம்ம அப்படி பிளாக் பண்ணணும். தஸ் தஸ் ரைட் தஸ். அண்ணா எல்லாம் பஞ்ச் பண்ணா சாரி பிளாக். எஸ் கம் அகெயின். எஸ் கம் அகெயின். எஸ். இப்போ இவங்களை பண்றதை பார்ப்போம். யோய் ஹைகோலா ஷேப். जोड़ा नो के upper block with the left. 1, 2, 3, 4, 5. Now middle block. Shoot on it. 1, 2, 3, 4, 5. Now kid on the kilo block. 1, 2, 3, 4. Okay, good. Kid on okay. Ready? Do the right. Take your hands. 1. Other hand. Shoot. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. இப்போ நான் பஞ்ச் பண்றேன், நீங்க பிளாக் பண்ணுங்க பாப்போம். அப்பர் பிளாக். ஓகே. அப். It's like this. Come again. Up. Yes. Now middle. 1. Yes, very good. Now the hands. Up. Yes. Now upper punch. Up. Yes. Now lower. Up. Yes. It's like this. Finger like this. Up. Yes. Now the hand. This one. Up. Up. Yes. Upper. 1. Up. Right. Up. Middle. 1. Up. Right. Lower. 1. Up. Right. Very good. Good. Super. Nice. First. Good. Yes. Ready? சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சில எக்ஸசைஸ் அப்புறம் சில பிளாக்ஸ் அண்ட் கிக்ஸ் எல்லாம் வந்து மாஸ்டர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் தீபக் சொல்லி கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்தது. சோ தீபக், how do you feel now? Really superb. Actually எனக்கு ஃபர்ஸ்ட் கத்தும்போது எதுக்கு கத்துறாங்கன்னு இருக்கும். ஆனா இட்ஸ் ரியலி இன்ஸ்பிரேஷனல் அண்ட் டூ மோட்டிவேஷனல். சோ இப்போ எப்படி இருக்கு? இன்னும் கத்துக்கணும் நிறைய புதுசா எல்லாமே பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா பயங்கரமா ரெஜிமெண்ட்லாம் பண்ணி அம்சிங்க. பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. சோர் வாட்சிலாம் பண்ண முடியுமான்னு இருந்துச்சு. to do more. ஓ, தேங்க் யூ சோ மச் மாஸ்டர். நீங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க தீபக்? டீச்சருடைய வேலையே அதானே. சோ இதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க? நிறைய இருக்கு. இது கராட்டே அன்ஆர்ம்டு பண்ணாங்க. இப்போ ஆர்ம்டு வந்து பாத்தீங்கன்னா சாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த சூலம் மாதிரி இருக்கும். ஆமா. சோ ஒகினவான் பேஸ்ல பண்றது. அது கொஞ்சம் டேஞ்சரான வெப்பன். சோ வெப்பன் வச்சு நீங்க சொல்லி தர போறீங்க அடுத்து. சோ அது கூட கொஞ்சம் வெரி இன்ட்ரஸ்டிங் ஆகும். டெஃபினெட்லி. சூப்பர். நான் வந்து அத ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதை பார்க்கிறதுக்காக. இதுக்கு முன்னாடி வந்து அன்ஆர்ம்டு கராத்தேல வந்து சில எக்ஸசைஸ் அண்ட் சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்போ வந்து ஆர்ம்ட் ஏதாவது ஒரு வெப்பனை வச்சு யூஸ் பண்ணி தான் இவங்க செய்ய போறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆனா வச்சுக்க பிரேக் அப்புறமா. புதுச்சேரியின் புதிய சகாப்தம்
மார்ச் 13 முதல் மகத்தான ஆரம்பம். லலிதா ஜுவல்லரி புதுச்சேரியை கேள்விப்பட்டிராத 0 to 7% சேதாரத்தில் 100% BIS 916 ஹால்மார்க் தங்க நகைகள். புதுச்சேரியின் காதுகளுக்கு இனி எல்லாமே புதுசு, புதியதாய் பெரியதாய். லலிதா ஜுவல்லரி, நேரு வீதி, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை, மதுரை, திருச்சி. சனி மற்றும் ஞாயிறு காலை நாளேடுகளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகள் பற்றிய விரிவான அலசல். மாநில அரசுகள் சொல்லுவதை முழுவதுமாக மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறதா? இந்த ஒரு வருடத்துல மட்டும் 12 முறை பெட்ரோல். சமூக ஆர்வலர்கள், மூத்த பத்திரிகையாளர், அரசின் உரிமைகள் கண்டிப்பாக மதிக்கப்பட வேண்டும். ஸ்டேட் சென்டிமெண்ட்டை கணக்கில் கொள்ளவில்லை என்பதுதான் பல பேருடைய ஒரு ஆதங்கமாக. இது ஒரு பெரிய நெருக்கடியா தான் இருக்கும். அது மாதிரியான ஆட்சியாளர்கள் இன்னும் வரவில்லை. அரசியல் ஆய்வாளர்கள், திமுகவுடைய அடுத்த கட்ட திட்டம் இந்த விவகாரத்தில் கட்சி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது. பணம் இருக்கிற இடத்துல தொடர்ந்து சிக்கல் இருக்குதான். நாளிதழ்களின் முக்கிய செய்திகளை ஆழமாக அலசும் மாறுபட்ட நிகழ்ச்சி ஹலோ தமிழா. செய்திகளின் உரைகள் சனி மற்றும் ஞாயிறு காலை 7:10 மணிக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ. உடலை உன்னை ஆராதிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்ஆர்ம்டு சில டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம மாஸ்டர் சொல்லி கொடுத்திருந்தாரு தீபக். இப்ப ஆர்ம்டு, அதாவது சில வெப்பன்ஸ் வச்சு சொல்லி தர போறாரு. அது என்னன்றதை கேட்கலாம். சோ மாஸ்டர், இதுக்கு முன்னாடி அன்ஆர்ம்டு நீங்க யூஸ் பண்ணி சொல்லி தந்தீங்க. இப்போ ஆர்ம்டு, அதாவது வெப்பன் சொல்லிருக்கீங்க. சோ இதுதான் அந்த வெப்பனா? சோ இது ஒன் ஆஃப் தி வெப்பன். ஓகே. சோ இத ஹேண்டில் பண்றதுக்கு நீ ஏதாவது? நிச்சயமா. ஜஸ்ட் இத அப்படியே போடுங்க ரெண்டு கையில. அப்படியா? ஜஸ்ட் போடுங்க. ஓகே. ஓ மை காட். சோ இப்போ அதோட வெயிட் என்னன்னு தெரியும். ரொம்ப ஹியூஜ். இப்படி தான் பிடிக்கணுமா அத? இது இப்படி பிடிக்கணும். அப்படியா? இப்படி தான் பிடிக்கணுமா? இப்படி தான் பிடிக்கணும். இப்படி தான் பிடிக்கணும். Very tough to handle and very weight to handle. இத பார்த்தாலே பயமா இருக்கும். கண்டிப்பா. நிச்சயமா. சோ இது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்க. என்னோட தலையில இங்க என்ன Oh my God. ஒரு நைஃப் எடுத்துட்டு ஒரு அந்த அப்படி கட் பண்ண வந்தா யூ கேன் அண்ணாம்ல பண்ணும்போது அடிபடும். நம்ம ஆமா வேர் பாடில இந்த மாதிரியான வெப்பன்ல நீங்க ஜஸ்ட் ஹிட் பண்ணுங்கல. ஓகே ஃபைன். அந்த மாதிரி எப்போ ஒரு ஆப்போனன்ட் எனிமி வெப்பன்ஸோட வராரோ அப்பவும் நம்ம நம்மள நாமளே யூஸ் பண்ணி மார்ஷல் ஆர்ட் யூஸ் பண்ணி பாதுகாத்துக்கலாம். சோ இதெல்லாம் தீபக் சொல்லி தர போறீங்க இல்லையா? சோ தீபக், நான் கூட ரொம்ப லேசா இருக்கும்னு நினைச்சேன். இட்ஸ் வெரி வெயிட். ஆமா, வெயிட் அண்ட் பவர்ஃபுல் டு ஹேண்டில். சோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை நான் பாக்குறேன். Thank you. இப்போ அடுத்தது உங்களுக்கு வெப்பன் ஸ்டேஜ் பண்ணணும்னு ஒரு கேட்டிருந்தீங்க. இதுதான் சாய் அப்படின்னு பேரு. இது ஒன் ஆஃப் தி வெப்பன். ஒக்கினவான் பேஸ்ட். ரொம்ப டேஞ்சரான ஒரு வெப்பன். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணலாம். பட் எனிவே ஐ எம் கோயிங் டு கைட் யூ. ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நிச்சயமா பெஸ்டான ஒரு வெப்பன்ஸா இருக்கும் உங்களுக்கு. இதில் நீல் டவுன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். எஸ், குட் குட். அப் ஓகே. ஸோ மிடில் பஞ்ச் வித் சாய். ஓகே, ரெடி? 1 middle punch. Yes. Take back. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Kiai. Okay. The same thing with the left. 1. Hop. Trick. Hop. 5, 6, 7, 8, 9, 10. Kia! 1, 2, 3. Back. 1, 2, 3. இப்போ அடுத்து நம்ம எப்படி பிளாக் பண்றதுன்னு பார்ப்போம். அப்பர் பஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும்போது இதை இப்படி பிளாக் பண்ணணும். டஸ். ஸோ நம்ம கராட்டேல எப்படி அப்பர் பிளாக் பண்றோமோ அதே மாதிரி போகணும். பட் ஆனா இதை டேர்ன் பண்ணி பண்ணணும் அப்படி. ஸோ அப்பதான் இந்த இடத்துல பிளாக் பண்ண முடியும்.
So upper block. Okay. Ready? Ready? Right leg forward, upper block. 1. Hop. Right. Back. 1. Hop. Now backward upper block. 1. Backward upper block. Yes. அதாவது பேக் வரும்போது நம்ம டிஃபெண்ட் பண்றோம், ஃப்ரண்ட்ல போய் அட்டாக் பண்றோம். Block. Punch forward. Go. Back. 1. Go. 1. Go. 1. Go. Up. Up. Push. சோ இதுல அடுத்த டைப் பாத்தீங்கன்னா இப்போ டிஃபென்ஸ் பார்த்துட்டோம், அஃபென்ஸ் பார்த்தோம், பஞ்ச் பண்ணோம், அப்புறம் பிளாக் பண்ணோம். இதுல க்ளோஸ் ரேஞ்சில போனா தான் பஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஒரு ஆப்பனண்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணும்போது இங்க இருந்துட்டு அந்த சாய் அப்படி ஓபன் பண்ணணும். சோ பாத்தீங்கன்னா வித்தியாசமா தெரியுதா? ரொம்ப ஸ்டைலிஷா. எஸ். சோ இத பாருங்க, நான் சொல்றேன் எப்படின்ட்டு. சோ இது அப்படி க்ளோஸ் பஞ்ச் போற மாதிரி போயிட்டு யூ கேன் ஹிட் லைக் தட். சோ இந்த ஹேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரும் அப்படி. ஓகேவா? இந்த சாய் ஓபன் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்றதுன்னு பேரு. சோ லைக் திஸ். ஓகே, இப்போ அது பார்க்கலாம். ஜஸ்ட் ஹோல்ட் யுவர் சாய் லைக் திஸ் எவரிபடி. ஜஸ்ட் வாட்ச். Again. Just 1, 2, 1, 2, 1, 2. Yes. Now left hand change பண்ணிக்கோங்க. 1, 2, 1, 2, 1, 2. Now both hand. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1. Yeah, அப்படியே இருங்க. இப்ப ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு do like this. Right hand front. Yes, like that. 1, 2, 3. Now backward. 1, the same thing. 1, 2, 3. இப்போ next இதுலயே you can poke your opponent. So அப்படி poke பண்ணலாம். Like this. 1, 2, 3. Back. 1, 2, up. ஓகே, என்ன ஃபீல் பண்றீங்க இது வரைக்கும்? ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு மாஸ்டர் இந்த வெப்பன்ஸ் ஹேண்ட். வெரி குட். சோ இதால யாரையாவது பண்ணலாமா? ஆக்சுவலா யூஸ் பண்ணக்கூடாது வெளியில. மார்ஷியல் ஆர்ட் ரூல் படி நம்ம பிராக்டிஸ்க்காக வச்சுக்கலாம். when the critical situation comes you can use the weapons. so much மாஸ்டர், இவ்வளவு தூரம் ட்ரெயின் பண்ணதுக்கு. இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன சொல்லி தர போறீங்க தீபக்? டோன் ஃபான் சொல்லிட்டு அமெரிக்கன் போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க, பாத்துருப்பீங்க. சோ அப்படி ஹேண்டில் இருக்கும், அது ஒகினவா கராட்டேல உண்டு. இப்போ நீங்க இதுக்கு அடுத்து நீங்க அத சொல்லி தர போறீங்க? நிச்சயமா அதுவும் சொல்லி தரலாம்னு இருக்கேன். இது வரைக்கும் வந்து ஆர்ம் யூஸ் பண்ணி, அதாவது வெப்பன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு வுட் வெப்பன்ல யூஸ் பண்ணி தான் வந்து மாஸ்டர் வந்து சொல்லி தர போறாரு தீபக். சோ தீபக் இஸ் ரெடி டு learn whatever it is. He's very eager now. அதுக்காக வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. மைதானம் உள்ளூர் போட்டிகள் முதல் சர்வதேச போட்டிகள் வரை விளையாட்டுகள் பற்றிய நுணுக்கமான அலசல். தெரிந்த விளையாட்டு, தெரியாத தகவல், விறுவிறுப்பான விளையாட்டுகள், சிகரம் தொடும் சாதனை வீரர்கள், விரிவான விளையாட்டுச் செய்திகள். உங்கள் தந்தி டிவி மைதானம் ஒரு முழுமையான விளையாட்டு தொகுப்பு. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:10 முதல் 5:30 வரை காண தவறாதீர்கள். சனி மற்றும் ஞாயிறு தோறும்
பிரபலங்களின் புதிய ஸ்டைல், இளமையான புதிய படைப்புகள், உற்சாகத்தின் உச்சக்கட்டம். பழமையும் புதுமையும் கலந்த கலவையாக பாரம்பரியம் போற்றும் அற்புத அழகு. இளமை, இனிமை, புதுமை. சனி மற்றும் ஞாயிறு தோறும் இரவு 9:30 மணிக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ. உடலே உன்னை ஆராதிக்கிறேன். ஒரு few weapons வந்து இங்க யூஸ் பண்ணி நம்ம மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்ததா தீபக். இப்போ வந்து வெப்பன் வந்து மாறி இருக்கு. அது என்ன வெப்பன் அப்படின்றத நம்ம மாஸ்டர் கிட்ட காமிச்சிடலாம். சோ மாஸ்டர், அடுத்ததான் நீங்க யூஸ் பண்ண போற வெப்பன் இது. So this is one of the Okinawa weapon. Okay. Yes. இது நம்மள பாத்தீங்கன்னா அமெரிக்கன் போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க, பாத்திருப்பீங்க. சோ இப்படி இருக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி உள்ள. ஓகே. சோ அந்த பெல்ட்ல இருக்கும்போது சோ இங்க இருந்து அப்படி ரிலீஸ் பண்ணி பஞ்ச் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். லைக் இந்த பஞ்ச் ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு வெப்பன். இது பார்த்தா வுட் தான், ஆனா இது எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ எல்லா விதத்திலயும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வெப்பனை விட வந்து கொஞ்சம் எல்லா விதத்திலயும் இதுவும் நான் சொன்ன மாதிரி இப்ப அந்த சாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரி பண்ணி போக முடியாது. அது வந்து ஒரு அயன் அது. சோ அது வந்து நிச்சயமா எல்லாம் முடியாது. சோ இதெல்லாம் வுட் தானே, ஈஸியா நம்ம பைக்ல அப்படி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அப்படி போகலாம். சோ இதுதான் அவருக்கு டீச் பண்றேன். இப்போ தோன்ஃபா அப்படின்னு பேரு. தோன்ஃபா இது ஒக்கினவா பேரு. தோன்ஃபா நிச்சயமா. Start the show now. நான் வந்து பாத்துட்டு இருக்கோம். ரெடியா? Please. ஓகே, ரெடி. தோன்ஃபா டெக்னிக்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கோம். இப்ப நம்ம தோன்ஃபாவுடைய டெக்னிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, கராட்டேல எப்படி பஞ்ச் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். எஸ், வெரி குட். The same thing, upper punch, face level. 1 hop, right, hop, 5 6 7 8 9 10. இப்போ அதே lower punch, 1 low level. Yes, 1 hop, right, hop, 5 6 7 8 9 10. Okay, now double punch middle level, right left karate la panna madri. It's like this. Like பண்ணுங்க பாப்பா. எஸ் பண்ணுங்க. 1 ஹப், நல்லா கிரிப்பா பிடிச்சுக்கணும். 1 ஹப், ரைட். ரெண்டு பஞ்சுமே பண்ணுங்க. அந்த பஞ்ச் ஒரு இடத்துக்கும் போக கூடாது. ரெண்டுமே ஒரே பாயிண்ட் மீட் பண்ணணும். ஒரே இடத்த மீட் பண்ணணும். ஓகே தீபக், அது மட்டும் இல்ல, பஞ்சஸ் மட்டும் இல்ல. இப்ப அடுத்தது பார்த்தோம்னா அந்த நுஞ்சாக்குல பண்ண மாதிரி சில மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இதுல, ரொட்டேஷன். சோ இது வந்து லாங் ஷார்ட் பஞ்ச்னு சொல்றது. இப்ப அடுத்தது எப்படி பண்ணிட்டா லாங் பஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றது. சோ ஒரு அட்டாக் பண்ணுங்களேன் ஃப்ரண்ட்ல வந்து. சொல்ல சோ ஆப்போனன்ட் ஃப்ரண்ட்ல வர விடாம ஸ்டாப் பண்ண முடியும். மறுபடியும் வாங்க, புரியுதா? சோ லைக் தட். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் லைக் தட். சோ எஸ், அதே மாதிரி லெஃப்ட். எஸ். So 1 2 3 strike. So புரியுதா? So இது அது எப்படின்னா இது ஒரு மூவ்மெண்ட் மாதிரி தெரியும். பார்த்தா ஏதோ ஒரு ரொட்டேட் பண்ற மாதிரி. சிலம்பத்துல எப்படி பண்ணுவாங்க, அது மாதிரி தான் வரும். பார்க்கறதுக்கு ஏதோ ரொட்டேட் பண்ற மாதிரி தெரியும், பட் எல்லாமே டெக்னிக்ஸ். சோ இப்படி பண்றோம். இது பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் 1 2 3. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க, பயப்படாதீங்க. சங்க டீச்சரை நான் உங்களை அட்டாக் பண்ண அடிக்க மாட்டேன். ஸோ ஸ்லாஷ் 1 2 3. இப்போ இத பார்ட்னர் எல்லாம் பண்றேன். புரியுதா? ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாமே டோன்ஃபால நிறைய இருக்கு. இப்போ அதுவும் பண்ணலாம். ஜஸ்ட் உங்க ரைட் ஹேண்ட்ல பண்ணுங்க பாப்போம். ரெடி எவ்ரிபடி? கீப் யுவர் ஹேண்ட்ஸ் லைக் திஸ். வாட்ச். எங்க இருந்துட்டு ஹிப்ல இருந்து 1. Yes. அப்படியே ரிட்டர்ன் போங்க. 2. It's like X 1 2 3 4 like that. Okay. 1 2
3 4 கொஞ்சம் ஸ்பீடு 1 2 3 4 1 2 3 4 இந்த 1 2 3 4 பாத்தீங்கன்னா x தான் வரும் 1 2 3 4 இப்போ 1 2 3 4 5 பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அப்படி வரும் on the head so it's like neck head புரியுதா டர்ன் பண்ணுங்க it's like 1 2 straight 1 2 3 4 5 6 you can go like this and this in the ஒரு ஸ்ட்ரைக் பண்ண you can break your opponent collar bone in the bone இந்த எலும்பை உடைக்க முடியும் இந்த இடத்தை so you can hit like this you can go like this அதே மாதிரி you can use this word for strike upper strike like this அது பார்க்கலாம் ready so right leg front 1 2 3 4 Deepak push சொல்லுங்க ஐ திங்க் உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா வந்தீங்க வெரி குட் சோ இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல பலவிதமான கராத்தேலயும் நிறைய விதமான டெக்னிக்ஸ் நிறைய விதமான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய கலைகள் மாஸ்டர் வந்து தீபக் கத்து கொடுத்தாரு. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில ஈவ் டீசிங் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சோ அந்த விதத்துல வந்து லேடிஸ்க்கு வந்து நீங்க எந்த மாதிரியான ஜென்ரலான டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க இத பத்தி? நிறைய நான் விமென்ஸ்க்கு நிறைய கிளாஸ் பண்றேன், காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் பண்றேன். சோ பார்க்க போனோம்னா கேர்ள்ஸ் தான் நிறைய கத்துக்கணும். நிறைய நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். மென்னை விட விமெனுக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு காலகட்டங்கள்ல விமென் வந்து ஒரு சேஃபா செக்யூரா ஃபீல் பண்ண முடியல. நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. அவங்களுக்கு நிச்சயமா இப்ப நான் சொல்லி டீச் பண்ண அந்த நுஞ்சாக்கு மாதிரி அதை விட இந்த ஹேர் பின்னு கூட ஒரு பெஸ்ட் வெப்பனா யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அப்புறம் படிக்கிற பேப்பர் கூட ரோல் பண்ணி அடிக்க முடியும். பேங்கிள்ஸ் யூஸ் பண்ண முடியும். நிறைய அதெல்லாம் கிளாஸுக்கு வந்தா தான் பண்ண முடியும். எல்லாமே டீச் பண்ணிட்டே இருக்க முடியாது. சோ யாரெல்லாம் வரவங்க பண்ண முடியும். நிச்சயமா, அதாவது நிச்சயம் கேர்ள்ஸ் எல்லாருமே கத்துக்கணும். ஏதோ ஒரு ஷோ பார்த்தோம், பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போறத விட நம்மளும் அதுல ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்னா அது நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு யூஸா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கொண்டு வந்து சேர்க்கறீங்க. நீங்க எப்ப கத்துக்க போறீங்க? நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எனக்கும் இந்த மாதிரி இந்த தற்காப்பு கலைகள் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. So definitely master, நானும் வந்து I just wanted to be a student of yours also. Very good. Welcome. Definitely. Welcome. So viewers, இது not only for guys. இந்த மாதிரி தற்காப்பு கலை வந்து ஃபீமேல்ஸ், நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி ஃபீமேல்ஸ், எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ், லேடிஸ், அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கலை. So please கத்துக்கோங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல கராத்தே வச்சு ஆர்ம்ட் அண்ட் அன்ஆர்ம்ட் இந்த மாதிரி நிறைய விதமான கலைகள் பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸலன்டான எபிசோட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, it's me Shalini saying bye from the crew. Thank you very much. Meet your style. Style 1, Gandhinagar, Adyar, Chennai.